ஆனா நான் வீடியோ போட்ட பிறகு ஒரு நல்லது இருக்கு. அதுக்கப்புறம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, அவங்க கிட்ட எத்தனை பேர் கேட்டாங்கன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ விஜய் வைஷு சம்பந்தமே இல்லாம என்ட்ரி கொடுத்தாங்க. இப்ப எங்களுக்கு அவங்கள ஓப்பனா எப்படி தெரியும்னா, அவங்க ஒரு சர்ச்சையில சிக்கினாங்க. அதுல இருந்து தான் பல பேருக்கு தெரியும். இப்போ உங்ககிட்ட எப்படி உங்க லைன்ல வந்தாங்க? கம்பம் மீனாவோட அவங்க ரொம்ப க்ளோஸா? ஏன்னா எங்களுக்கு வந்து வெளிய பார்க்குறவங்களுக்கு தெரியல. இது எப்படி நடந்துச்சு? எதுக்காக உங்களுக்கு இவ்ளோ வார்த்தைகள் இது பண்ணி பேசணும்? உங்ககிட்ட தனியா ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சாங்க? எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அண்ட் மோர் ஓவர் நான் யாரோட பர்சனலையும் போய் பார்க்க மாட்டேன். எனக்கு பிரச்சனை வந்ததுனா தான் நான் வாய்ஸ் அவுட் கொடுப்பேன். எனக்கு என் சம்மந்தப்பட்ட ஏதாவது இருக்கு, எனக்கு இருந்தாதான். ஸோ அது அவங்களோட பர்சனல், எனக்கு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தவங்க மார்னிங் எனக்கு அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்றாங்க. நான் காலையில எந்திக்கும் போது வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி உங்களை பத்தி வீடியோ போட்டிருக்குன்னு வருது. அதை பார்த்தோன்னே நான் எமோஷனல் ஆயிட்டேன். ஸோ எமோஷனல் ஆயிட்டு அந்த டைமே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டேன். எனக்கு அவங்க பேசின வேர்டிங்ஸ் நான் கேட்டதே இல்லை. ஸோ அது எனக்கு புதுசா இருந்தது. எதுக்கு இப்படி பேசுறாங்க சம்மந்தமே இல்லை. நான் ஒருவேளை தப்பு பண்ணி அவங்க பேசியிருந்தா கூட அவங்க யார் என்ன பேசுறதுக்கு? அவங்களுக்கு நான் ப்ராடக்ட் அனுப்பலையே.